சமீபத்தில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, சவுதியில பிளட் மணி 34 கோடி கொடுத்தா அவருக்கு மரண தண்டனை அனுப்பிடலாம் சவுதி நீதிமன்றம். இதுவும் அதே மாதிரிதான், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 2006 நடந்த வழக்கு. அப்துல் ரஹீம்ங்கிறவர் ஒரு மலையாளி, கேரளால இருந்து பிழைக்கிறதுக்காக ஓட்டுநர் வேலைக்காக சவுதிக்கு போறார். அப்துல்லா அப்படிங்கிற ஒரு வீட்டுல அவர் வேலைக்கு சேர்றாரு ஓட்டுநரா. அவருடைய மகன் அனாசி அப்படிங்கிற பையன் அதாவது கழுத்துக்கு கீழே செயல்படாது, மூளை வேலை செய்யும், கண்ணு பார்க்கும், பேசும், கேட்கும், இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த தொண்டைக்கு கீழே, கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது. அதற்கு ஒரு கருவியை பொருத்திருக்காங்க, அந்த உறுப்புகள்லாம் இயங்குற மாதிரி. அதை இவர் தவறுதலா தட்டி விட்டுட்டதா சொல்றாங்க. யாரு? அந்த அப்துல் ரஹீம்ங்கிற அந்த ஓட்டுநர் மலையாளி. அதனால அவருக்கு என்ன பண்றாங்க, மரண தண்டனை விதிக்கிறாங்க. 2011 விதிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் இவ்வளவு நாளா இருக்கிறாரு, தன்னுடைய மரண தண்டனையை ரத்து செய்யணும் மேல்முறையீடு செய்யறாரு. கடைசியில் சம்பந்தப்பட்ட அந்த அப்துல்லா குடும்பமே என்ன செய்யணும், நாங்க இவரை மன்னிச்சுடுறோம், இவருக்கு நாங்க மரண தண்டனையில இருந்து நாங்க விலக்கு தரோம். சவுதியில முக்கியமா இஸ்லாமிய நாடுகள்ல எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருக்கும்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க அந்த தீர்ப்புல அவங்க அதை சரி என்று தவறு என்று சொல்லலாம். மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு வேண்டாம் அப்படின்னு நீதிபதி கிடையாது, அந்த பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளிக்கு தீர்ப்பை கொடுக்கலாங்கிற மாதிரி இஸ்லாமிய நாடுகள்ல சட்டங்கள் இருக்குது. அதன்படி அந்த பாதிக்கப்பட்ட அந்த அப்துல்லா குடும்பம் சொல்லுது, இந்திய மதிப்புக்கு 34 கோடி கொடுத்தாச்சுன்னா அந்த மரண தண்டனை வேண்டியதில்லை, அவரை மன்னிச்சிடலாம். மலையாளிகள் எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய இன ஒற்றுமை, தன் இனத்தான் ஒருத்தனை காக்கணும்னா எந்த அளவுக்கு இருக்காங்கிறத கத்துக்கணும். மலையாளிட்ட இருந்து ஒரு 7 பேர் விடுதலைக்கு, அதிலே 3 பேர் தூக்குக்கு எத்தனை தமிழன் நின்னுட்டான், எத்தனை தமிழ் அதுக்காக வருத்தப்பட்டான், போராடினான். அந்த வரிசையை நீங்க அதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 34 கோடிய மிக குறுகிய சொற்ப நாட்கள்ல திரள் நிதியாக திரட்டியிருக்காங்க. கிரவுட் ஃபண்ட் யாரு? மலையாளிகள் எல்லாம். நீங்க மலையாளி கிட்ட ஒன்று பார்க்கலாம், நாடெங்கும் இல்ல உலகெங்கும் இருப்பாங்க. நீங்க எந்த நாட்டுக்கு வேணா போங்க, அங்க மலையாளிகளுடைய ஆதிக்கம் இருக்கும். அதை விட முக்கியம், மலையாளிகளுடைய ஒற்றுமை அங்க ஓங்கி ஒழிக்கும்.